Please subscribe Sadhguru Sai Creations. சிலருக்கு முகத்தில் ஒரு வயதிற்கு மேலே பார்த்தோம்னா கருமை நிறத்தில் திட்டுக்கள் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த நீர் சத்து உடலில் குறையிறது தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். உடல் உள்ளுறுப்புகள்லையும் நமக்கு ட்ரையாக இருக்குன்னா சில விஷயங்கள் நமக்கு தெரியும். அதில் முகத்தில் ஸ்கின்ல தான் இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பிரச்சனைகளோடு சேர்த்து நம்ம எப்படி இந்த முகத்தை பளபளப்பாக வைக்கலாம், பிளட் பியூரிஃபையரோடு சேர்த்து சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா முகம், சருமம் இது ரெண்டுமே அந்த சின்ன சின்னதான டாட்ஸ், இந்த மாசு மருக்கள் இல்லாமல் நமக்கு கிளியராக இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். முகம் பொலிவாக இருக்கணும், இதற்கு என்ன பண்ணலாம்? சிலருக்கு முகத்தில் ஒரு வயதிற்கு மேலே பார்த்தோம்னா கருமை நிறத்தில் திட்டுக்கள் இருக்கிற மாதிரி தெரியும். இது நம்ம ஹார்மோன் சேஞ்சஸ் இருந்தாலோ, ரொம்ப டிப்ரெஷனில், சரியான தூக்கமின்மை, உடலில் நீர் சத்து குறையிறது. ஸோ இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த நீர் சத்து உடலில் குறையிறது தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பல்ஸ் பார்க்கும்போது நல்லாவே தெரியும், நாடி பரிசோதனை பார்க்கும்போது அது உடலில் ரொம்ப ட்ரைனஸ் இருக்கிறது தெரியும். ட்ரைனஸ் இருக்குன்னா நமக்கு ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுது, ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது, ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது, இது எல்லாமே நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். உடல் உள்ளுறுப்புகள்லையும் நமக்கு ட்ரையாக இருக்குன்னா சில விஷயங்கள் நமக்கு தெரியும். அதில் முகத்தில் ஸ்கின்ல தான் இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். முகத்தில் கருமை நிற புள்ளிகள் தெரியறதோ, ஸ்கின் ரொம்ப சுருக்கம் ஏற்பட்ட மாதிரியோ, நகங்கள் அங்கங்கே உடைந்து போகிற மாதிரி தெரியறது, ஸ்கின் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஸ்கின்னுமே பார்த்தோம்னா கருமை நிறத்தில் திட்டுக்கள் வருது. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா வெள்ளை வெள்ளையாக புள்ளிகள் தெரியும். ஸோ இதுவுமே ஐயோ எனக்கு வெண்புள்ளி வந்துடுச்சோன்னு பயப்படுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளோடு சேர்த்து நம்ம எப்படி இந்த முகத்தை பளபளப்பாக வைக்கலாம், எப்படி முகத்தில் இருக்கக்கூடிய அந்த டர்ன்ஸ் எல்லாமே மாறும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது பிளட் பியூரிஃபையர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? பிளட் பியூரிஃபையரோடு சேர்த்து சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா முகம், சருமம் இது ரெண்டுமே அந்த சின்ன சின்னதான டாட்ஸ், இந்த மாசு மருக்கள் இல்லாமல் நமக்கு கிளியராக இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முக்கியமாக கீரை வகைகள் நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணோன்னு சொல்லலாம். அதில் முக்கியமாக பார்த்தோம்னா பொன்னாங்கண்ணி கீரை. இந்த பொன்னாங்கண்ணி கீரை அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம மேனியை பொன்னிறமாக மாற்றக்கூடியது அப்படின்றதுனால இதுக்கு பொன்னாங்கண்ணினே பெயர் வந்துச்சு. இந்த மூலிகையை நம்ம கற்ப முறைப்படி சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிளட் நல்லாவே பியூரிஃபை ஆகுதுன்னு சொல்லலாம். ஸ்கின்ல இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா நெற்றி பகுதியிலோ கண்ணப்பகுதியிலோ திடீர்னு ஒரு மாதிரி கருமை நிறத்தில் பாதி அளவுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சிலருக்கு மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கு ஏற்படுறதையும் பார்க்குறோம். சின்ன சின்னதாக முகத்தில் தேமல் ஏற்படுறது, சருமத்தில் ஏற்படுறத பார்க்குறோம். லைப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டியும் ஒரு சிலருக்கு இருக்கும். இது கரையணுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். எப்படி இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் பொன்னாங்கண்ணி கீரை பொடியாக நம்ம எடுத்துக்கலாம். டெய்லி சமைச்சி சாப்பிடலாம். பட் நம்ம ஒரு 4-5 நாள் இதை ஃபாலோ பண்ணுவோம். அதற்கப்புறம் இது ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்கும். பொன்னாங்கண்ணி கீரை நம்ம பொடியாக எடுத்துக்கணும். இதனோட பொன்னாங்கண்ணி கீரை பொடி ஒரு 200 கிராம் இருக்குன்னா இதனோட வெள்ளை கரிசாலை பொடி 100 கிராம், மஞ்சள் 100 கிராம் கலந்துக்கணும். இது எல்லாமே கலந்து பவுடராக எடுத்து வச்சிடணும். இதில் பார்த்தோம்னா முக்கியமாக கரிசாலை நமக்கு லிவர் டானிக். ஸோ லிவரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு நமக்கு கரிசாலை பயன்படுது. அப்போ கரிசாலையோடு நம்ம மஞ்சளும் சேர்த்து சாப்பிட்றோம். மஞ்சள் நமக்கு சொல்லவே வேண்டாம், நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா கிருமிகளையும் பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிருமிகளை வெளியேற்றுறதுக்கு, ஸோ வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஏதாவது நம்ம உடலில் முக்கியமாக நமக்கு கல்லீரலில் இருந்துச்சுன்னா அதை சரியாக்குறதுக்கு மஞ்சள் நமக்கு பயன்படுது. அப்போ பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, மஞ்சள் மூன்றுமே நான் சொன்ன விகிதத்தின்படி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பவுடர் எப்படி நம்ம சாப்பிடணும்னா, நல்ல சூடாக இருக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு 1/2 ஸ்பூன் 5 கிராம் அளவுக்கு போட்டு காலை இரவு 2 வேளையும் நம்ம உணவுக்கு முன் சாப்பிடணும்.
அப்போது காலையிலையும் இரவும் நம்ம உணவுக்கு முன் நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெந்நீரில் கலந்து குடிக்கணும். பொதுவாகவே இந்த பொன்னாங்கண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையை பார்த்தோம்னா நம்ம உடலில் சருமத்திற்கு ரொம்ப நல்லதுன்னு தெரியும். ஒரு 30லிருந்து 48 நாட்கள் ஒரு மண்டலம் அளவுக்கு இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறது மட்டும் இல்லாமல் சருமம் பொலிவாகிறதையும் நம்ம பார்க்க முடியும். என்னென்ன பிரச்சனைகளுக்கு இதை எடுக்கலாம்? பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, மஞ்சள், இது மூன்றும் சேர்ந்து எந்தெந்த பிரச்சனைகளுக்கு நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சருமத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன புள்ளிகள் இருக்குது, கருமை நிற புள்ளிகள் இருந்தாலோ, முக்கியமாக தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள், தைராய்டு பிரச்சனை இருக்கும்போது தான் ஒரு ட்ரைனஸ் உடல் முழுவதுமே ஒரு வறண்ட தன்மை ஏற்படுது. அப்போது இந்த தைராய்டு பிரச்சனை சரியாகிறதுக்கு நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா, ஒரு சிலருக்கு சாப்பிட்ட உடனே சரியாக செரிமானம் ஆகாமல் வாய் கசப்பு இருக்குது. அப்போது கல்லீரல் தொடர்பான பிரச்சனை இருந்தால் இது நமக்கு ஏற்படுது. அதை சரி செய்கிறதுக்கும் இந்த பொடியை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்ததாக தங்கச்சத்து இருக்கக்கூடிய மூலிகை இந்த கிளைமேட்டில் இந்த சீசனில் நமக்கு நல்லாவே கிடைக்கும். அதுதான் ஆவாரம் பூ அப்படின்னு சொல்கிறோம். ஆவாரம் பூ பார்த்தோம்னா நம்ம உடலில் பல நன்மைகளை கொடுக்குது. முக்கியமாக நம்ம பிளட் சுகர் லெவல் குறைக்கிறதுக்கும், பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கும், இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும், முக்கியமாக இதய தசைகள் பலமாக இருப்பதற்கு ஆவாரம் பூ நமக்கு பயன்படுது. இந்த ஆவாரம் பூவை தனியாக போட்டு நல்லா பாயில் பண்ணி கஷாயம் மாதிரி அந்த டீ மாதிரி இதை குடிக்கணும். இதனோட கொஞ்சம் தேன் சேர்த்து குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய மொத்த கழிவுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறதை நம்ம நல்லாவே பார்க்க முடியும். ஸோ இந்த நான் சொன்ன இந்த பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, மஞ்சள் இந்த பொடியை தண்ணீரில் கலந்தும் குடிச்சிட்டு, இந்த ஆவாரம் பூ கிடைக்கும் பொழுதெல்லாம் இப்போது கிடைக்கக்கூடிய சீசன் தான், இதை சேர்த்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இது முக்கியமான ஒரு சொல்யூஷன், முக்கியமான ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம ஃபேஸ்க்கு வேறு என்ன நம்ம நேச்சுரலாக அப்ளை பண்ணும்பொழுது நம்ம சருமம் பளபளப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு வாழைப்பழம் நமக்கு பயன்படுது. பனானா ஃபேஷியலாக நம்ம பயன்படுத்தலாம். இது கதலி தைலம் அப்படின்ற ஒரு தைலமும் நம்ம ரெடி பண்ணுறோம். அந்த தைலம் ஹேர் ஆயிலாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ்லேயும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த நல்ல கனிந்த ஒரு பழம் எடுத்து இதனோட கொஞ்சமாக தேன், ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் நல்ல ஃபேஷியல் மாதிரி போட்டுட்டு வரணும். வாரம் 2 முறை இதை ஃபாலோ பண்ணலாம். இதை பார்த்தோம்னா நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கிறது, இல்லை ஸ்கின் ஸ்போர்ஸில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்து திரும்ப திரும்ப முகப்பருக்கள் மாதிரி ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சரியாக்கணும் அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு முறையாக இருக்கும். இதை போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் ஸ்டீம் எடுக்கணும். ஸ்டீம்னா ஆவி. ஸோ நீராவி எடுக்கும்போது முகத்தில் ஒரு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். தொடர்ந்து இந்த மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். இதை தொடர்ந்து பார்த்தோம்னா ரொம்ப டிப்ரெஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இரவு நேரத்தில் நல்லா உறக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இரவு நேரத்தில் நல்லா உறக்கம், நிறைய தண்ணீர். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா பழச்சாறுகள் நமக்கு பிளட்டை பியூரிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் முக்கியமாக கருப்பு திராட்சை கொட்டையோடு சேர்த்து நம்ம ஜூஸ் மாதிரி வாரத்துக்கு 2-3 நாட்கள் குடிக்கலாம். அதே மாதிரி பைனாப்பிள், அன்னாச்சி பழமும் நம்ம ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு வரணும். இதை தாண்டி விட்டமின் சி இருக்கக்கூடிய நெல்லிக்காய், அதுக்கப்புறம் எலுமிச்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடி, இந்த மாதிரியான பழ வகைகளை நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கணும். உணவோடு சேர்த்து இந்த பழச்சாறுகளும் நம்ம குடிக்கணும். இல்லைன்னா வாரம் 1 முறை ஒரு வேளைக்கு முழுவதுமே நான் பழங்களாக தான் சாப்பிட போகிறேன், அந்த மாதிரி டயட்டை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது முகத்தில் ஒரு நல்ல ஒரு பொலிவு ஏற்படுது. இதை தாண்டி நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது அது எல்லாமே மூலிகை அடிப்படையாக வைத்து செய்யக்கூடியது தான். அதில் இந்த ஆவாரை பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாங்கம் அப்படின்னா ஆவாரை முழு தாவரத்துலேயும் இருந்து எடுக்கக்கூடிய அந்த பாகங்கள், இலை, பூ, அதனுடைய காய், பட்டை, பிசின், வேர், இது எல்லாமே சேர்த்தது தான். இது பொடியாக தனியாக நமக்கு கிடைக்கும். இதனோட நம்ம திரிஃபலா அப்படின்னு சொல்லக்கூடிய கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இதை 3ம் இந்த ஆவாரம் பஞ்சாங்கம் பொடியோடு சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். இதை உடல் முழுவதுமே தேய்த்து கூட நம்ம குளிக்கலாம். உடல் முழுவதும் நம்ம நல்லா தேய்ச்சி வாரத்துக்கு 2-3 நாட்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
இல்லை தினமுமே இதை ஃபாலோ பண்ணனாலும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்கும். இதை ஃபேஸ் பேக்காக நம்ம பயன்படுத்தணுன்னாலும் இந்த பொடியை நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து ரோஸ் வாட்டர் கொஞ்சம் பால் கொஞ்சம் சேர்த்து ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வரலாம். இதை டெய்லி ரெகுலராக போடும்போது முகத்தில் இருக்கக்கூடிய மாசு மருக்கள் இது எல்லாமே குணமாக ஆரம்பிக்கும். இந்த பதிவில் உங்களுக்கு முக்கியமான காயகற்ப முறைகள், சருமத்தை எப்படி பாதுகாக்கிறதுன்றதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.